சாதாரண மனுஷனை இன்னைக்கு மத வெறியன ஆக்குறது இந்த திமுக தான். 160 கோவில் மேல இடிச்சிருக்காங்க. எங்க எக்ஸாம்பிள் கோவை முத்தாம்பரம்மன் கோவில், சென்னை வேத விநாயகர் கோவில், சூலூர் விநாயகர் கோவில், தஞ்சாவூர் குபேர விநாயகர் கோவில் அப்படின்னு 160 கோவில் மேல இடிச்சிருக்கீங்க. அப்பெல்லாம் கேட்டா கோர்ட் ஆர்டர் வந்துச்சு. ஏயா இப்பவும் தானே கோர்ட் ஆர்டர் வந்துச்சு தீபம் ஏத்தணும்னு. அப்போ உங்களுக்கு வேணும் போது கோர்ட்டை மதிப்பீங்க, உங்களுக்கு வேணும் போது கோர்ட்டை சாக்கடையில தூக்கி போடுவீங்க, அப்படிதானே? சோ உங்களுக்கு வேணும் போது ஜட்ஜி நல்லவரு, உங்களுக்கு வேண்டாத போது அவர் சங்கி ஜட்ஜு. சூப்பர் சார். மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் கோவில்ல அந்த பூசாரி ஆர்டர்லயே இருக்கு உங்களுக்கு சம்பளம் இல்லை அப்படின்னு. சோ இன்னைக்கு ஒரு அரசு சார்பான நான் கேட்கிறேன், இந்து சமய அறநிலைத்துறை மிஸ்டர் காயின் பாபு அவர்களே, நம்ம மதிப்புக்குரிய காயின் பாபு, சேகர் பாபு, உண்டியல் காசை கூட பொறுக்கிற இந்த சேகர் பாபு அவர்கள், உண்டியல்ல கூட இந்த கையை விடுற இந்த காயின் பாபு அவர்கள் இன்னைக்கு இதுக்கு எதிர்பார்த்து சொல்றான்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு மக்களை மதிக்க தெரியாத ஒருத்தர் இந்து சமய அறநிலைத்துறையோட அமைச்சரா உட்காரப்பட்டிருக்காரு. இது தமிழ்நாட்டுக்கு பெரிய சனி. அதுக்கு மேல காஞ்சிபுரம் வரதராஜர் கோவில் அந்த பூசாரிக்கு மாசம் 300 ரூபாய் சம்பளம். ரொம்ப ஜாஸ்தி இல்ல? பாவங்க, அவர் 300 ரூபாயில எப்படியா ஒரு வேளை சோறு, ஒரு நாள் சோறு கூட சாப்பிட முடியாதியா? அவர் குடும்பத்தை எப்படியா காப்பாத்துவாரு? அதுல அந்த 300 ரூபாய் சம்பளத்துல வேற 3 வருஷம் நிலுவையில இருக்கு. 3 வருஷம் சம்பளம் கொடுக்காம வச்சிருக்காங்க. இப்படி ஒரு கேடு கெட்ட அறநிலைத்துறையை வச்சுட்டு நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்னு நினைக்கிற மக்கள்